அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நீ கிரியேஷன் 21.5 சேனல் அவங்க மறுபடியும் நான் இருக்கிறது ரொம்ப மச்சிட்டு இருப்பதை வச்சு சிறப்பான வாழ்க்கை போதும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். எங்கள் சுமித்ராக்கா வந்து மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் வந்து ரொம்ப எப்போவுமே அக்கா வந்து மலேசியாவிலேருந்து வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ஜாலி தான். ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, இப்போ செகண்ட் டைம் வந்து வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் வந்தாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பிளாஸா 5 ஸ்டார் ஹோட்டல், ஓகேவா? இது வந்து அடையாறில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரைப்பூ செட்டிங்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே டூப்ளிகேட். ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது இப்படி தான் வியூ வந்து இருக்கும். அதுதான் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பழைய காலத்துலேயே வந்து ரொம்ப நாள் ஆகுது அந்த ஹோட்டல் தொடங்கி, பல வருடங்கள் ஆகுது சொன்னாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் இதுதான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னதை வச்சு சொல்கிறேன், அதனால் வந்து எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த டெலிஃபோன் இருந்துச்சு. இந்த டெலிஃபோன் வந்து யார் யார் வீட்டில் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃபோன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு கூட கனெக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்காவுடைய ரூம் நம்பர் வந்து எனக்கு அப்போ தெரியாதுல்ல, அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா கால் பண்ணலை. இப்போ என்ன பண்ணோன்னா கொண்டு போன லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ரூமுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே சர்வீஸ் வந்து சூப்பராகவே பண்ணாங்க. ஆனால் ஒன்றே தான், நாங்கள் வந்து ஆட்டோ வச்சுருந்தோம்ல, ஆட்டோலாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து விட மாட்டாங்க. நாங்கள் ரோட்டில் அங்கங்கே ஆட்டோ விட்டுட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, தவிர மிச்சப்படி எல்லாமே சூப்பருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட் லேம்ப் வந்து காட்டிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ரூமுக்கு வந்துட்டோம், அதனால தான் லைட் லேம்பெல்லாம் காட்டிகிட்ருக்கோம், ஓகேவா? அதனால் இது ஒரு பெயிண்டிங். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஃபியெல்லாம் போட்டு நாங்கள் குடித்தோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டே இது எல்லாமே அக்கா வந்து ஒரு நாள் தான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைமே கிடையாது. அப்போ என்ன பண்ணோன்னா புருஷ பக்கத்தில் போய்ட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான பர்ச்சேஸ் தான் பண்ணோம். அக்கா கூட அக்கா ஃப்ரெண்டு பவின் அண்ணா வந்திருந்தாங்க. பவின் அண்ணாவும் வேறு லெவல். 2 பேருமே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து. என்ன அவார்ட், எதுக்காக வாங்கினாங்க, அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவங்க தான் பவின் அண்ணா. வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பார்க்கலாம், வரக்கூடிய காலகட்டத்தில் வருவோன்ட்டு அண்ணா வந்து சொல்லியிருக்கிறாங்க. வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறோம். 2 பேருமே சூப்பர். ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் வந்து சொல்லுவேன். நாங்கள் அவங்க கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சாம் சொல்லவே தேவையில்ல, நான் வந்து இது மாதிரி வெளியிலலாம் நான் போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கா கூட அப்படி இப்படி போயிட்டு வெளியில் சுற்றிக்கிட்டு டைமே இல்லை. அந்த அளவுக்கு கல்யாண வேலை ஒரு பக்கம், இது மாதிரி வெளியில் போகிறது ஒரு வேலை ஒரு பக்கம்ட்டு ரொம்ப பிஸியாக இருந்தோம் 2 பேருமே. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்புசாமி ஹோட்டல் போனோம். அங்கே போயிட்டு சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். டின்னருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா அக்காவுடைய நெயில் ஆர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா மலேசியாவிலேருந்து வரும்போதே பண்ணிட்டு வந்தாங்க. நைல் ஆர்ட் வந்து நீங்கள் சிம்பிளாக போனாலும் சிம்பிளாக போடலாம், நம்ம கிராண்டாக பண்ணாலும் கிராண்டாக பண்ணலாம். நம்மளுடைய பியூட்டி பார்லரில் போயிட்டு நம்ம வந்து கேட்டாலே அழகாக வந்து பண்ணி விடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்காது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு இது தான் அக்கா கேட்டாங்க, அங்கே இந்த வெயிட்டர்கிட்ட உங்கள் மெனு கார்டில் எல்லாமே இருக்குது, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்கன்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்காவுடைய வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், அதோடைய விலையும் எவ்வளோ சொன்னாங்கங்க. எனக்கு வந்து ஆனால் அதிகம் தான், 20,000க்கு மேலே தான் அக்கா வந்து சொன்னாங்க. எனக்கு தெரியல ஸ்மார்ட் வாட்சோடைய அதோடைய விலை கரெக்டாக. அதுக்கடுத்தது ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறேனே தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹோட்டலெல்லாம் ஹையாக தான் இருக்குது, ஆனால் ஃபுட்டு அந்த அளவுக்கெல்லாம் திருப்தி ஆகிற அளவுக்கு இல்லை. அக்கா வந்து டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் சுமார் தான், ஏதோ பசிக்கு சாப்பிட்லான்னு அப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ காஃபி குடிக்கிறேன். க்ளோரி அந்த பக்கம் காஃபி குடிச்சிருக்கீங்க. ஆமாம், ஊரில் இதுக்கு ஒரு பாட்டி வந்துச்சு. பச்சை கேட்க கருப்பு குடியா, கருப்பு காஃபி குடிங்க, கேக் சாப்பிடலாம். கருப்பு காஃபி கலக்குங்க, கேக் சாப்பிடுவோம் வாங்க. டீ நகரில் இருக்கோம். டீ நகர் ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காரு, இதோ பாருங்க டீ குடிச்சிட்ருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ குடிச்சிட்ருக்கோம். டீ இந்தியாவில் வந்துருப்பாங்க.
சென்னை ஏஜிஎஸ் சரிதானே? கரெக்ட். கௌரிக்கு அது தெரியுதுங்கிறது தெரியல. நீ ஹாய் கேட்டு டபுள் வியூ வச்சிருக்கேன். அதே இது கேமரா பார்த்தீங்கன்னா நானும் அண்ணாவை சுட சுட கோஃபி ஆன் பண்ணுறேன். நாங்கள் சேர்ஸ் பண்ணுங்கண்ணா. யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போட போகிற இடம் இதுதான். இதுக்கு போய் தொட்டி கிளாஸ் வந்து கரண்டி போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நார்மல் தான், லைட்டாக போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஹாய். மேட்சாக இருக்கு. வாரத்தை பக்கம் வந்தோம். நம்ம திரி பண்ற படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பக்கம் வந்தோம், பார்த்தாச்சு, என்ஜாய் பண்றோம், கிளம்புறோம். நல்லா இருக்காது லைட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த மொபைல் லோரி மொபைல் நல்லா இருக்கும், என் மொபைல் நல்லா இருக்கு. பவினை நான் வந்து இந்த இடத்த வந்து பார்க்கணுன்ட்டு சொன்னதுனால நம்ம மெரினா பீச்சுக்கெல்லாம் போயிட்டு அண்ணாக்கெல்லாம் சுற்றி காட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து ஹோட்டலுக்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வம் வந்து இருந்துச்சா, அதனால சரி மூவி பார்க்கணுன்ட்டு அக்காவும் அண்ணாவும் சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா அக்காவையும் அண்ணாவையும் மூவி புக் பண்ணி கொடுத்து அந்த தேட்டருக்கு வந்து அமிச்சாச்சு. அமிச்ச பிறகு என்ன பண்ணோன்னா நானும் சாம் என்ன பண்ணோன்னா ஹோட்டலுக்கு வந்து கிளம்பி போயிருந்தோம். டைம் கடன்னு ஓடிச்சுங்க. செம்ம ஃபாஸ்ட்டு, நேரமே பத்தலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்துச்சு. நானும் சாமும் ஹோட்டலுக்கு போன பிறகு ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அது வந்து அப்படியே தொடர்ந்து வருது பாருங்கள், நீங்களே அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. செம்ம ஃபன்னெல்லாம் நடந்துச்சு. ஆனால் நைட்டு பகல்ன்ட்டு எங்கேருந்து தான் வராங்க தெரில, எல்லாருமே ஆட்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு செகண்டும். இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். நானாவது கொஞ்சம் ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ரூமில். சாம் வந்து ஸ்டே பண்ணவே இல்லை. ஏன்னா சாம்க்கு கொஞ்சம் வெளியிலலாம் ஒர்க் இருந்ததுனால அந்த வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து அக்கா அண்ணா கூட வந்து டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி தான் அமைஞ்சிச்சு தவிர சாம் வந்து வரல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரூமுக்கு வராரு. ஓ இதுதான் கணக்கு நினைக்கிறேன். 1 2 1 1. சரி அதெல்லாம் எங்கே இருக்க வேண்டியது, நான் ஃபாரின்ல இருக்க வேண்டியது. அடுத்தவே இல்லையா, இங்கே நிற்கிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னாச்சு, 12 தான் அமுக்கிறேன், திரும்ப 14 வந்து நிற்கிறோம். பேய் படத்துல பாரு லிஃப்ட்டில். ஐயோ கடவுளே, வாங்க இதுதான் நான் சொன்னல எடுக்கலாம். 1 2. ஐயோ எங்கன்னு தெரியலையே, இடத்துல வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. தெரியலைங்க, தூக்கிட்டு வாங்க. என்ன இல்லை என்கிட்ட 2 கொடுங்க. என்னடா இது, ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். ஐயோ கடவுளே, செம்ம ஃபன்னு. அக்கா இந்த வீடியோ பார்த்து செம்மையாக சிரிப்பாங்க. அடப்பாவிங்களா. ரூம்குள்ளே ஓப்பன். அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரி இருக்கா பாருங்க. அப்படி எப்படி ரொட்டீன் பண்ணி இங்கே பாருங்க, வீடியோவில் பாருங்க. அப்பா வந்துட்டோம். இப்படி தாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எங்களோட ஹாப்பி மூமெண்ட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ, பாய். விஜய் சார் வீட்டுக்கு வந்தோம்.
ஆனால் விஜய் சார் தான் இல்லை, வெறும் கதவு தான் இருக்குது. அண்ணன் மட்டும் தான் பார்க்கலான்னு போனார். எப்படிண்ணா பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டோண்ணா, சூப்பர்ண்ணா. விஜய் சாரை பார்த்தீங்களா? விஜய் சாரை பார்த்தோண்ணா. அப்படிங்களா? அப்புறமேல உங்களுக்கு ஃபோட்டோ நாங்கள் அப்போ தான் ஷேர் பண்ணுவோம், உடனே ஷேர் பண்ண முடியாது. see you later, bye. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம் பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை